திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் குடும்ப தகராறில் மனைவியை கல்லால் தாக்கி கணவர் கொலை செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிக்கலாம். பவானி வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் குடும்ப தகராறில் கணவனை மனைவியை கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஆறுமுகநேரி அருகே இருக்கக்கூடிய செல்வராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், பூவதி என்கிற தம்பதியினர். வெங்கடேசன் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் தினமும் மது அருந்திவிட்டு மனைவி பூவதியிடம் தகராறு செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஆறுமுகநேரியில் குடியிருந்த வீட்டிலிருந்து இடம் மாறி 5 மாதங்களுக்கு முன்பு குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அரசு மாணவியர் விடுதி தெருவில் குடியிருந்து வந்திருப்பதாக தெரிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சரியாக சுமார் 11 மணி அளவில் மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது குடிபோதையில் இருந்த வெங்கடேசன் தனது மனைவி பூவதியை கீழே தள்ளி தலையில் பலமுறை கல்லை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். உடனே அருகே இருந்தவர்கள் பூவதியை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே பூவதி இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் போலீசார் தற்பொழுது அவருடைய கணவர் வெங்கடேசனை கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி.